வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் யாவரையும் இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாய் இன்றைக்கும் தேவன் நம்மோடு அதிகமாய் பேசுவார், நம்மோடு அதிகமாய் இடைபடுவார். ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் நம் வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறார்? இன்றைக்கும் காணப்படுகிறார். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்படி எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாமா? தேவனை மகிமைப்படுத்தும்படி தேவனை இந்த வேளையிலும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. எல்லாரும் அப்படியே தேவனை இரு கரங்களை கூப்பி அப்படியே நன்றி பலிகளின் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கலாம். ஆவியானவர் கொடுத்த ஒரு நல்ல தருணத்திற்காக நேற்றைய தினத்தில் அவருடைய அன்பை குறித்து அதிகமாய் பேசினார். இன்றைக்கு இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிகிறார். இதை குறித்து நம்மோடு பேச போகிறார். தேவன் செய்கிற நன்மை எப்படியாய் இருக்கிறது என்று எல்லாரும் அப்படியே இருதயத்து நாளத்திலிருந்து இந்த இரண்டாவது நாளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, தகப்பன் நன்மை செய்கிறவர், தகப்பன் நன்மை செய்கிறவர். அப்படியே நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஒரு 2 நிமிடம் தேவ பிரசன்ன இந்த கூட்டத்தை நிரப்பும்படியாக, தேவ வல்லமை இந்த இடத்தை ஆளுகை செய்யும்படியாக, இந்த இடம் முழுவதும் ஆண்டவருடைய கரங்களுக்குள் ஆண்டவருடைய மகிமைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மகிமைக்காக, அன்புக்காக, பலத்திற்காக, தயவுக்காக, ஆவியானவருடைய மகா பெரிய காருண்யத்தின் அன்பு இந்த இடம் முழுவதும் நிரப்பப்படும்படியாக இந்த இரண்டாவது நாள் என்னை குறித்து பேசணும். ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகளை குறித்து பேசணும். அப்படி தகப்பனே உம்முடைய வார்த்தையினால் பிள்ளைகளை பலப்படுத்தும்படி இந்த நாள் ஆசீர்வதிக்கும்படியா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ராஜாவே இன்றைக்கு என்னோடு பேசும் தகப்பனே, நீர் என்னோடு இடைவிடும். சிலர் இருக்கிறீங்க வரங்களை விரும்பி இருக்கிறீங்க. இன்றைக்கு ஆண்டவர் அதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொடுக்க போகிறார். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இன்றைக்கு என் பிள்ளைகளை சில அபிஷேகத்தினால் நான் நிரப்ப போகிறேன். இன்றைக்கு என் பிள்ளைகளை என்னுடைய நாமத்தின் வல்லமையினால் திடப்படுத்தி அவர்களை நிரப்பும்படியாய் வந்திருக்கிறேன். ஒவ்வொருவர் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? பரலோக தேவனே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க ஸ்தோத்திரம் பண்ண பண்ண அந்த இருதயத்தில் இருக்கிற கவலைகள், வருத்தங்கள், துக்கங்கள், ஒருவேளை சரீரம் முழுவதிலும் சோர்ந்து களைத்து போய் வந்திருந்தாலும் நீங்க ஏறெடுக்கிற அந்த ஸ்தோத்திர பலிகள் உங்கள் சரீரத்தில் இருக்கிற அநேக பலகீனங்களை அது மாற்றிவிடும். ஒவ்வொருவரும் சொல்லுங்க, என் இரட்சகரே, என் தகப்பனே, என்னை நேசிக்கிற ராஜாவே உம்மை துதிக்கிறோம், மகிமை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அன்புக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம், கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம், இரக்கங்கள் வல்லமைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நீரே நல்லவர், நீரே நல்லவர், நீரே நல்லவர். எல்லாரும் வாய்களை திறந்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தகப்பனே இந்த வேளையில் உம்மை துதிக்கிறேன். ராஜாவே இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறேன். என் இரட்சகரே உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீர் ஒருவரே எங்களுக்கு நல்லவர், போதுமானவர். ஆண்டவரே எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்லா துதிங்க. நீங்க எந்த அளவுக்கு இன்றைக்கு துதிக்கிறீங்களோ கர்த்தர் இந்த நாளில் பேசின காரியம் அதுதான். என் பிள்ளைகளுக்கு நன்மையை குறித்து நீ பேச வேண்டும், என் பிள்ளைகளுக்கு நன்மையை குறித்து பலப்படுத்த வேண்டும். சிலர் வரங்களை சார்ந்த இல்லை, எனக்கு அந்த அபிஷேகத்தை குறித்திருக்கிற ஒரு வாஞ்சை இருக்கிறது, நீண்ட நாளாய் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு அதில் சிலரை கர்த்தர் விசேஷமாய் அபிஷேகிக்க போகிறார். எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சிலருடைய இழந்து போன அந்த ஜெப வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்ப போகிறார். அப்படி சிலர் இருக்கிறீங்க, ஆதியில கொண்டிருந்த அந்த ஜெப பலன் அது வந்துட்டீங்க, மீண்டும் அதை நிரப்ப போகிறார். அந்த நாட்கள்ல அதிகாலையில தேவன் உங்களை தட்டி எழுப்பினதை உணர்ந்தவர்களாய் இருந்திருக்கிறீங்க. நேற்றைய தினத்துல சில காரியங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்க. நேற்றைய தினத்துல தேவ பிரசன்னம் உங்கள் இருதயத்தை பலப்படுத்தினது. ஆண்டவர் சில பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த மாம்சீக கிரியைகள், மந்த கிரியைகளை கர்த்தர் எடுத்து போட்டார். தேவன் இன்றைக்கு அபிஷேகத்தினாலும் அபிஷேகத்தின் மகிமையினாலும் உங்களை நிரப்ப போகிறார். எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபேனேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து
நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளைகளும், காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. காலை மாலை எல்லாம், காலை மாலை எல்லாம் எல்லாரும் இயேசுவை பார்த்து இயேசு நம்மை ஆசீர்வதித்தார். உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. எல்லா நேரத்திலும் என்னை மீளாமல் காக்கும் அன்பே நல்ல கர்த்தர். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி பாடலாமா? எல்லா நேரத்திலும் என்னை மீளாமல் காக்கும் அன்பே நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்லிட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டே. இயேசு நன்மை செய்கிறவர். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்லிட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா, நல்ல எபினேசரா எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. மீண்டும் ஒரு விஷயம், நல்ல எபினேசரா எல்லாரும் சத்தத்தை வேண்டி, எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டே. பாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டே. பாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை கரங்கள் நான் கண்டேன். இந்த மாறாவின் வாழ்வை, மகிழமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்லிட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்லிட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை, எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. இன்னும் ஒரு விஷயம், நல்ல எபினேசரா, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆண்டவர் நமக்கு நிறைய நன்மை செய்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை அதுதான், நான் நன்மை செய்கிறவராய் உங்கள் நடுவே வருகிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய நன்மைகளை பார்க்க போறோம். ஆண்டவருடைய நன்மைகளை பார்க்க போறோம். ஒரு 5 நிமிடம் உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபங்களை ஏறெடுக்க போறீங்க. இதுல சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஜெபிக்க போறீங்க. ஆண்டவர் சொன்ன காரியம், என் பிள்ளைகள் ஜெபத்துல சிலர் பலகீனப்பட்டிருக்கிறாங்க, மீண்டும் எழும்பணும். அவர்களை குறித்து நான் அநேக திட்டங்களை வைத்திருக்கிறேன்.
சிலர் இப்படியெல்லாம் சொன்னாங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் உமக்கு பிரியமா வாழவேன். சில கூட்டங்கள் அப்படிதான் நீங்க ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொன்னார், அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். என் பிள்ளைகளை அறுப்புக்கு எஜமானை நோக்கி வேண்டிக் கொள்ளத்தக்கதாக யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஓசியாவின் தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யூதாவே ஒரு அறுப்பு காலம் உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 4 குஷ்டரோகிகள் சொல்லுகிறார்கள், நற்செய்தியை அறிவிக்கும் நாள். இந்த நாள்ல இருந்தா குற்றம் நம்மேல் சுமரும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை விசேஷமாய் தெரிந்து கொள்ளுகிற ஒரு காரியம். எல்லாரும் அப்படியே சொல்லுங்க, உங்களுக்காக தான் நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. சிலருடைய இருதயத்தில் ஆவிக்குரிய தளர்வு, சிலரை கர்த்தர் அபிஷேகத்திற்காக இந்த நாளில் நியமித்திருக்கிறார். இந்த கூட்டத்துக்குள்ள சில வெண் வஸ்திரத்தை அந்த அளவுக்கு ஒரு பிரகாசிக்கிற சில தூதர்களுடைய செயல்பாடு, அந்த பிரசன்னத்தின் மகிமை நான் பார்க்கிறேன். ஆவியானவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாக, என் பிள்ளைகளை நான் நிரப்பும்படியாக. எப்படி கொர்நேலியோ காலங்களில் தூதனுடைய செய்தி வந்து கேள்விப்பட்டானோ, இதோ நீ பேதுருவை அழைத்து வா, கொர்நேலியவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொன்னது போல இன்றைக்கு உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வருகிறது. உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வருகிறது. குடும்பத்தில் சில சூழ்நிலைகளுக்காக நீண்ட காலமாய் ஜெபித்து வருகிறவர்களுக்கு உங்களுக்கு ஆவியானவர் பதில் கொடுக்கிறார். ஆவியானவர் பதில் கொடுக்கிறார். எபிரேயர் 6:14 படி, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். நிச்சயமாகவே இயேசுடைய ஆசீர்வாதங்கள், இயேசுடைய நன்மைகளை சுதந்தரிக்க போறீங்க. ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எந்த காரியத்தில் நீங்கள் தளர்ந்தவர்களாய் காணப்படுகிறீர்களோ, எந்த காரியத்தில் மனரீதியாய் சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களோ, இயேசு என்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். இயேசு என்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். அப்படியே நீங்க மாத்திரம் சொல்லலாமா? நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நீங்க மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி, நல்ல எபினேசராய் நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. 1000 நன்மைகள். அப்படியே பாடுங்க பார்க்கலாம். 1000 சத்தத்தை உயர்த்தி, உங்களுக்கு நன்மை உண்டாக போது. கிருபையும் இரக்கமும். மீண்டும் ஒரு விஷயம், 1000 நன்மைகள். எஸ், அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும். அந்த வார்த்தை அப்படியே கரங்களை உயர்த்தி இயேசுவை பார்த்து சொல்லலாமா? 1000 நன்மைகள். சத்தத்தை உயர்த்தி இயேசுவினுடைய நன்மைகள் பார்க்கத்தக்கதாக. நல்ல எபினேசராய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. கரங்களை தட்டி ராஜாவை மகிமைப்படுத்தலாமா? பரலோக தேவன் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு முகாந்திரத்தை இந்த நாளில் கொடுக்க போறார். அவர் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே, பயப்படாதே, நான் கர்த்தர், நான் கர்த்தர். ஒரு வயதான தாயாரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் கர்த்தர். அவர் உங்கள் நடுவே நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிகிறார். ஆண்டவரே, இந்த கிருபையான நேரத்திற்கு நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேச போகிற உம்முடைய மகிமையான வார்த்தைகளுக்கு நன்றி. எங்களோடு இடைபடுங்க, எங்களோடு இடைபடுங்க. உம்முடைய நன்மையான வார்த்தைகள் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காரும்.